கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சமாதானத்தோடும் மிகுந்த மன அமைதியோடும் நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா 21:44 கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். ஆமென். அன்புக்குரியவர்களே, பிதாக்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் வழியில் நடவுங்கள், என் சித்தத்தை செய்யுங்கள், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார், ஆணையும் இட்டார். அந்த ஆணையின்படியே ஒரு பெரிய இளைப்பாறுதல் அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தது. இந்த காலை வேளையிலே ஒருவேளை இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, அது உங்கள் உள்ளத்தில் திரும்ப திரும்ப வேதனைகளையும் சோர்வுகளையும் மன அழுத்தங்களையும் கொண்டு வந்து உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறதோ, கவலைப்படாதிருங்கள். முற்பிதாக்களுக்கு சொன்னதை செய்த தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் இளைப்பாறுதலை தருவேன், வருத்தங்களை மாற்றுவேன், கண்ணீரை துடைப்பேன், கரம் பிடித்து நடத்துவேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். நீங்களும் விசுவாசத்தோடு இளைப்பாறுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டிருங்கள். இந்த நாள் நிச்சயமாய் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக இளைப்பாறுதல் உங்களை இப்பொழுதே தொடுகிறது. ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல ஒரு பரலோகத்தின் இளைப்பாறுதல் இறங்கி அவர்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.